பார்த்தீங்கன்னா பிகே பெட் பேரடைஸில் எல்லா வகையான எக்ஸாட்டிக் ராடன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸ்லேயே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஆம்ஸ்டர்ஸ். இது ரொம்ப மினியேச்சர் வெரைட்டி. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிரியனு. இப்போ சிரியனுக்கும் டிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேபிஸ் சிரியனில், இவங்க டிராஃப்ட் ஆம்ஸ்டர் பேபிஸ் இங்கே சைடில் இருக்குது. இது சிரியன் வந்து 7 inches வரைக்கும் வளரும். ஆனால் டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 inches தான் வளரும். இவங்க மினியேச்சர் வெரைட்டி. இவங்களே ஏகப்பட்ட கலர்ஸ் இருப்பாங்க. இதுலேயும் கலர்ஸ் இருப்பாங்க. இதுலேயும் பாண்டா கலரு, டை கலரு, டெடி கலரு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த பைடு மார்க்கிங்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி பிளாக் சாக்ஸடு, ஃபுல் பிளாக்கில் வெறும் கால் மட்டும் சாக்ஸடு அந்த மாதிரிலாம் இருக்குது. அல்பினோ சீரீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கன்று வரும். இதுக்கும் ரெட் கலர் கன்று வரும். இந்த மாதிரி ஆரஞ்சு இதுக்குலாம் ரெட் கலர் கன்று வரும். இதுலேயும் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி இதுலேயும் ஆரஞ்சு பைடு. இதெல்லாம் பேபிஸ். இதெல்லாம் 1 month பேபிஸ். இதெல்லாமே ஸ்டார்டிங் 400லேருந்து இருக்குது. அதுவும் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆனாலுமே டிராஃப்ட் ஆம்ஸ்டர் மேல் ஃபீமேல் பிரித்து வைக்க தேவை. ஆனால் சிரியன் மட்டும் கொஞ்சம் மேல் ஃபீமேல் நீங்கள் பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. அப்படியே மோஸ்ட்டாக ஹீட்டில் வைக்கக்கூடாது. மெயினாக கம்பல்சரி ஹீட்டில் வைக்கக்கூடாது. காமனாக இருக்கிற ஒரு இதுவே போதும். நம்ம ஸ்வெட் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த இடமே சூப்பராக செட் ஆகிடும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம்